அன்பானவர்களே, இயேசு வந்ததன் நோக்கமே உங்களுக்காக எனக்காக பாவ பரிகாரத்தை செலுத்துவதற்காக. அநேகர் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் கலங்கி தவிக்கிறார்கள். நீங்கள் சமாதானம் இல்லாமல் கலங்கி தவிக்கலாம். எவ்வளவோ எனக்கு பிரச்சனைகள் இருந்தும் என்னால் வாழ்க்கையில சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு பொருட்கள் இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, ஆனால் நான் தனிமையை உணர்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த செய்திக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபைகள் உண்மையாக இருக்கிறபடியால் அவர் உங்களையும் என்னையும் காத்து வருகிறார். ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் தம்முடைய தயவை எப்போதும் விளங்க பண்ண சித்தமுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் அன்பு கூர்ந்து நேசித்தபடியால் அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் யாவும் நீக்கப்படவும், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கவும், நம்முடைய சாபங்கள் மாறவும், உங்கள் மேலுள்ள எல்லா குற்றச்சாட்டுகள் நீங்கும்படிக்கு நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இந்த நாளிலும் நீங்கள் ஒருவேளை என்னை யாரும் நேசிக்கவில்லை, என்னிடத்தில் யாரும் அன்பு கூறவில்லை, என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்ப்போடு இருக்கலாம். உங்களை நேசிக்க ஒரு நல்ல தேவன் உண்டு. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் உண்டு. ஆண்டவராகிய இயேசு என்ற பெயரில் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக நடமாடினார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதை நினைவு கூறும்படிக்கு இந்த நாளிலே நமக்கு ஞாபகமூட்டுகிறார். நான் ஏன் இந்த உலகத்திலே வந்தேன் என்றால், உன்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுவதற்காக. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனுஷனாக வந்தபொழுது அவர் ஒரு தச்சனாக இந்த உலகிலே வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நம்மைப் போல ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்தார். தேவனுடைய முன்னேற்பாடுகளின்படி அவர் இந்த உலகத்திலே உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நீங்க கேட்கலாம், ஏன் அவர் எனக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அவ்வளவு நிபந்தனை அற்ற அன்பு உங்கள் மேல் என் மேல். நீங்க ஒருவேளை நீங்க வழி தவறி போயிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில. நீங்க ஒருவேளை நீங்க நம்பிக்கையற்ற நிலைமையில காணப்படலாம். என் வாழ்க்கையில அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது, என் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய கலக்கத்திற்கும் உங்களுடைய வேதனைகளுக்கும் தெளிவற்ற நிலைமைக்கும் அந்த பாவமே மூல காரணமாக இருக்கிறபடியினால் பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் சிலுவையிலே செலுத்தினார். தேவனுடைய முன்னேற்பாடின்படி அநேகருடைய அநியாயங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நம் ஒவ்வொருவருடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆகவே அவர் நமக்காக பலியானார். அவர் பாவத்திற்காக பலியாக தம்மை ஒப்பு கொடுத்த பொழுது நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் அடைய வேண்டிய வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இந்த நாளிலே பாவத்திற்கான பரிகாரம் இயேசுவின் சிலுவையிலே செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்காக பரிகாரமானார். இன்றைக்கு பரிகாரத்திற்காக, இன்றைக்கு விமோச்சனத்திற்காக நீங்களும் நானும் அங்குமிங்கும் ஓடி அலைய வேண்டியதில்லை. இயேசுவின் அன்பின் வெளிச்சம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. உங்களுக்கான ஞான ஒளியின் வாசலை திறக்கிறார். உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஞான ஒளி அடையும்படிக்கு மெய்யான ஒளியை கர்த்தர் உங்களுக்கு தர இந்த நாளிலே உங்கள் இருதயங்களை திறக்கிறார். அவருடைய அன்பிலே நீங்கள் உங்களை இணைந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, பாவத்திற்கான பரிகாரத்தை தேடி ஜனங்கள் இங்கும் அங்கும் அலைகிறார்கள். மாறாக கர்த்தரே ஒரு மனிதனாக அவதரித்து நமக்காக பாவத்திற்காக பலியானார். அது ஒருவேளை பிலாத்துவினால் நடத்தப்பட்டது, யூத ஜனங்களினால் நடத்தப்பட்டது, அல்லது மத தலைவர்களால் நடத்தப்பட்டது என்பதைப் போல காட்சிகள் இருந்தாலும் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினால் சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள்.
அன்பானவர்களை, எல்லாரும் கொலை செய்தாங்க என்பது போல தோற்றமளித்தாலும் தேவன் தம்முடைய குமாரனை உங்களுக்காக எனக்காக பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துமஸ் சீசன் என்பது மகிழ்ச்சியின் சீசன். ஆனால் பாருங்கள், இந்த மகிழ்ச்சியின் சீசனிலே தேவன் மனு உருவாக அவதரித்த நோக்கமே உங்களுக்காக எனக்காக பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக. அன்பானவர்கள், இந்த நாளில் எனக்கு பரிகாரம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில விமோச்சனம் இல்லை, எனக்கு ஏதாகிலும் செய்து எனக்கு அந்த நிம்மதி கிடைத்து விடுமா என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இந்த செய்தியை பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளினார். உங்களுக்கு நல்வாழ்வு உண்டு, உங்களுக்கு அருள் வாழ்வு உண்டு, உங்களுக்கு பரலோக வாழ்வு உண்டு, உங்களுக்கு நிம்மதி உண்டு. இயேசுவை உங்கள் உள்ளத்திலே குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை ஆண்டவரே எனக்குள் வாரும் என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது, அந்த பரிகாரத்தின் வெளிச்சம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள சந்தேகங்கள் விலகுகிறது, உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நீங்குகிறது, உங்கள் வாழ்க்கையில் உள்ள தரித்திரங்கள் பட்டினிகள் நீங்குகிறது, உங்கள் வாழ்க்கையில் உள்ள வெறுமைகள் வெற்றிடங்கள் உங்களுடைய மனதை விட்டு விலகுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டாம். இயேசுவின் மார்பு உங்களுக்காக இருக்கிறது, இயேசுவின் இரக்கம் உங்களுக்காக இருக்கிறது, இயேசுவின் மனதுருக்கம் உங்களுக்காக இருக்கிறது. அவருடைய இரக்கம் உங்களை நிரப்புகிறது. உன் தனிமையை மாற்றுவார், உங்கள் வேதனையை நீக்குவார், உங்கள் கஷ்டத்தின் பாதையை மாற்றி உங்களை சமாதானத்தால் நிரப்புவார். அன்பானவர்களே, இயேசு வந்ததன் நோக்கமே உங்களுக்காக எனக்காக பாவ பரிகாரத்தை செலுத்துவதற்காக. அநேகர் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் கலங்கி தவிக்கிறார்கள். நீங்கள் சமாதானம் இல்லாமல் கலங்கி தவிக்கலாம். எவ்வளவோ எனக்கு பிரச்சனைகள் இருந்தும் என்னால் வாழ்க்கையில சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு பொருட்கள் இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, ஆனால் நான் தனிமையை உணர்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ கலங்காதே. நீ தனிமையில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே, உன்னை எனக்கு காண்பிப்பதற்காக, உனக்கு நான் அருள் செய்யும்படி உன் அருகே வருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே இயேசுவை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் உள்ளத்திலே வரவேற்று அவரை உபசரியுங்கள். மனதார கூப்பிடுங்க, எனக்குள் வாரும், என் குடும்பத்திற்குள் வாரும், என்னை நிரப்பும் என்று கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அவர் மனிதனாக அவதரித்து குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்த பிறகு 30 ஆண்டுகள் வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகு அவர் சிலுவையில அடித்து கொல்லப்பட்டார். அவர் சிந்தின இரத்தம் நமக்கு பாவ மீட்பை தருகிறது. இன்றைக்கு அநேக விலங்குகளின் இரத்தத்தினாலே, பறவைகளின் இரத்தத்தினாலே விமோச்சனம் கிடைக்குமா என்று நினைக்கிற சூழ்நிலையில மனிதனாக அவதரித்த தெய்வம் தருகிற அந்த இரத்தம் விமோச்சனம் கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது, பரலோக வாழ்வை கொடுக்கிறது, நித்திய வாழ்வு, என்றென்றைக்கும் உள்ள நிலைவாழ்வு உங்களுக்கு உண்டாகிறது. கடவுளோடு என்றைக்கும் இருக்கும்படியான நிலைவாழ்வு உண்டாகிறது. இதற்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நான் இந்த பின்னணியிலிருந்து வருகிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இந்த கலர்ல இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்று எல்லாம் ஆண்டவர் பார்ப்பதே இல்லை. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அவரை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே வரவேற்று உபசரியுங்கள். இயேசுவே வாரும் அப்படின்னு கூப்பிடுங்க. அதுதான் செய்ய வேண்டியது. மனதார கூப்பிடுங்க, முழு மனசார. நான் நிம்மதியில்லாமல் இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், நான் தவிக்கிறேன், எனக்கு என் வாழ்க்கையினுடைய அர்த்தமே தெரியல, என்னை தொடுங்க சுவாமின்னு சொல்லி கண்ணீரோடு கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார், கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நீங்க அதை பார்க்க போறீங்க. அன்பானவர்களே, பாவத்திற்கான பரிகாரம் இயேசு செய்தார் சிலுவையில். உங்களுக்கான விமோச்சனத்தை அவர் செய்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளவும் அவரை வரவேற்கவும் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் இடம் கொடுங்க. அப்பொழுது உங்கள் உள்ளத்திலே உங்கள் புத்திக்கு மேலான, உங்கள் புத்திக்கு எட்டாத மிகப்பெரிய சமாதானம் உண்டாவதை பார்ப்பீங்க. நீங்க ஏன் வாழ்றீங்க அப்படின்றத நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்க மனதில் ஒரு பெரிய பாரம் விலகியதையும் பரலோக சந்தோஷம் நிரப்புவதையும் பார்ப்பீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாகிய சந்தோஷம்
உங்களை நிரப்புவதை காண்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்ய போகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஏன் கொடுத்தார் என்றால், நீங்கள் நிலைவாழ்வு பெறும்படிக்கு, நித்திய வாழ்வு பெறும்படிக்கு அவரை கொடுத்து உங்களை அன்பு கூர்ந்தார். அவரை சிலுவையிலே அடிக்கப்படும்படி அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பை பெற்றுக்கொள்ள உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்க. இயேசுவை நோக்கி சொல்லுங்க, எனக்குள் வாரும், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், என் வியாபாரத்தை ஆசீர்வதியும், என்னை நான் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களை தம்முடைய மார்போடு சேர்த்துக் கொள்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் தங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறபடினாலே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நீர் ஆண்டவரே மனித அவதாரமாக வந்ததையும், ஆண்டவரே நீர் எங்களுக்காக தியாக பலியை செலுத்தியதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். தெய்வம் மனிதனாக வந்ததன் நோக்கமே எங்களை மீட்பதற்காக அல்லவா? இந்த நாளிலே இதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாவதாக, பரலோக சந்தோஷம் உண்டாவதாக, மிகப்பெரிய சமாதானம், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாகிய சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் குலதெய்வமாக உம்மை வெளிப்படுத்தும். அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு துணை செய்யும். பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு நீர் துணை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவர் உள்ளத்திற்குள் வருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தது நாம் நித்திய வாழ்வு, என்றென்றைக்கும் உள்ள வாழ்வு பெறுவதற்காகவும் நிம்மதியும் சமாதானம் அடைவதற்காகவும், ஆண்டவருடைய கிருபையினால் சுகமாய் வாழ்வதற்காகவுமே அப்படி செய்தார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் சீசன் நாட்களிலே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென்.